2024ஆம் ஆண்டு லோக்சபா தேர்தல் இப்போது நடந்தால் எந்தெந்த கட்சிக்கு எத்தனை இடங்கள், ஒவ்வொரு மாநிலத்திலும் கட்சிகள் பெறக்கூடிய இடங்கள் எவ்வளவாக இருக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகளை டைம்ஸ் நவ் டிவி நிறுவனம் வெளியிட்டு வருகிறது. டைம்ஸ் நவ் டிவி நிறுவனம் அக்டோபர் மாதம் வெளியிட்ட கருத்து கணிப்பில் தேசிய அளவில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும், ஆனால் ஒட்டுமொத்தமாக தென்னிந்தியாவில் மிக அதிகபட்சமாக 25 இடங்கள் தான் கிடைக்கும். அதுவும் கர்நாடகாவில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக ஜெயிக்க முடியும். இதர தென்னிந்திய மாநிலங்களில் 1 அல்லது 2 இடம்தான் வெல்லும் அளவுக்கு பாஜக உள்ளது என தெரிவித்திருந்தது. டைம்ஸ் நவ் டிவி நிறுவனம் நேற்று மீண்டும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. அதிலும் தென்னிந்தியாவின் 129 தொகுதிகளில் பாஜகவால் அதே அதிகபட்சம் 25 இடங்களில் தான் வெல்ல முடியும் என கணித்துள்ளது டைம்ஸ் நவ் சர்வே. தென்னிந்திய மாநிலங்களின் மொத்த தொகுதிகளிலும் டைம்ஸ் நவ் சர்வே முடிவுகள் எடுத்துள்ளது. அதன்படி கர்நாடகாவில் மொத்தம் 28 இடங்கள், அதில் பாஜக கூட்டணி 20 முதல் 22 இடங்கள் வெல்லும். காங்கிரஸ் 6 முதல் 8 இடங்கள் வெல்ல வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோல தெலுங்கானாவில் மொத்தம் 17 இடங்கள் உள்ளது. அதில் காங்கிரஸ் 8 முதல் 10 இடங்களிலும், பாஜக 3 முதல் 5 இடங்களிலும், பிஆர்எஸ் 3 முதல் 5 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 39 இடங்களில் திமுக காங்கிரஸ் கூட்டணி 30 முதல் 36 இடங்கள் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும், அதிமுக 3 முதல் 6 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும், பாஜக 0 முதல் 1 இடம் வெல்ல வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மொத்தம் 25 இடங்கள் உள்ள நிலையில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 24 முதல் 25 இடங்கள் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும், தெலுங்கு தேசம் கட்சி 0 முதல் 1 இடம் வெல்ல வாய்ப்புள்ளதாகவும், கேரளாவில் உள்ள மொத்த 20 இடங்களில் காங்கிரஸ் 11 முதல் 13 இடங்களிலும், சிபிஎம் 3 முதல் 5 இடங்களிலும், முஸ்லிம் லீக் 1 முதல் 2 இடங்களிலும், பாஜக 0 முதல் 1 இடங்களில் வெல்ல வாய்ப்புள்ளதாக சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.